வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான். ஒரு ஆண் ஜாதகரோட ஜாதகம் சார்ந்த விளக்கம். ஒருத்தவங்க அவருடைய மனைவி அவருடைய ஜாதகம் தொடர்பான அவர் கணவர் சார்ந்த பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஆயுள் எப்படி இருக்கும் மற்றும் அவருடைய ஜாதகம் சார்ந்து அவருடைய குடும்ப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை சார்ந்த விளக்கம் தான் இது. அவருடைய பிறந்த தகவல் சார்ந்து அவருடைய நவம்சம் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் செவ்வாய்க்கிழமை பூராடம் 2 தனுசு ராசியில் மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். அவர் பிறந்தப்ப சுக்கிர திசை 11 வருட இருப்பு இருந்திருக்கு. அப்புறம் சுக்கிரன் சூரியன் சந்திரன் நடப்பில் அவருக்கு செவ்வாய் திசை போயிருக்குங்க. 2031 வரைக்கும் செவ்வாய் திசை இருக்குது. இவருடைய தசாபத்தி அமைப்புகளை பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலில் இவருடைய நவம்சத்தின் பலன்கள் பார்க்கலாம். நவம்சத்தை சார்ந்து இவருக்கு எப்படிப்பட்ட ஆரோக்கிய அமைப்பு இருக்குது, திருமணம் எப்படிப்பட்ட வேலை அமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத, குடும்பம் எப்படி இருக்குன்னு முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இவருக்கு லக்னத்திலே பார்த்தீங்கன்னா நவம்சத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக குரு மற்றும் மாந்தியோட இங்கே சனி உச்சமாக சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம் குடும்ப அமைப்பு எந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி இருக்குன்னு பாருங்க. 4ஆம் இடம் புதன் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் கேதுவும், 10ல் சூரியனும் 11ல் ராகுவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். நவம்சத்தின் அடிப்படையில் சில பேசிக் தகவல்களை மட்டும் நம்ம எடுக்கலாங்க. மற்றபடி அதை பற்றிய முழுமையான தகவல் எடுக்கணும். அவரோட குணநலன்கள் எப்படி இருக்கும், அவர் எந்த ஃபீல்டுலாம் அவர் திறமை பொருந்தியவராக இருக்கின்றார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி ராசி கட்டம் தான் முழுமையான பலன்கள். நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கர்ம பலன்களை சொல்லக்கூடியது நவம்சமாக இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக நீங்கள் ராசி கட்ட அமைப்பு கொடுக்கப்பட்டதா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நவம்சத்தில் அவருக்கு என்னென்னா மூத்த சகோதர அமைப்பில் மூத்த சகோதர சகோதரிகள், அத்தை, சித்தப்பா சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அமைப்புகளை காமிக்குது. அவர்களுக்காக இவர் சில கடமை அமைப்புகள் இருக்கிறத காமிக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்க முடியுது. சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல குருவும் சனியும் உச்சமாக இருக்கக்கூடியது. 3 முக்கியமான வாழ்வியல் சார்ந்த பிளானட்ஸ் அப்படின்னா அது நம்பர் 1 சனி, நம்பர் 2 குரு, நம்பர் 3 சுக்கிரன் தான். இது 3 வாழ்வியல் சார்ந்த மிக முக்கியமான ஒரு பிளானட்ஸ். இவங்க 3 பேருமே 2ஆம் இடம் சார்ந்திருக்காங்க. அதே போல் இவரோட 7ஆம் அதிபதியான குரு கூட இவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருடைய 5ஆம் அதிபதி சேர்ந்திருக்காங்க மற்றும் இவருடைய 2ஆம் அதிபதியும் இருக்காங்க. இவருடைய 9ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால குடும்பம் சார்ந்து, குடும்ப பிணைப்புகள் சார்ந்து ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக தென்படுகின்றது. நவம்சத்தில் சில பேசிக்காக குடும்பத்தில் மனைவி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் அதை சுட்டி காட்ட தான் செய்யுது. அதேபோல் இவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள், வேலை அமைப்புகள்லாம் இவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு புதன் செவ்வாயும் இருந்தாலே அவர்கள் பொதுவாக மருத்துவம் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்க முடியும். இல்லைனா மருத்துவம்னு கிடையாது, புதன் செவ்வாய்னா ஒரு கட்டமைப்பு, டிசைன், ஒரு வடிவமைப்பு துறையில், ஒரு பொருட்களை உருவாக்கக்கூடிய துறையிலெல்லாம் சிறந்து விளங்க முடியும். அதுபோல் இவருக்கு 4ஆம் இடம் சார்ந்த புதன் இருக்கிறதுனால லக்னாதிபதியும் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் தாய் சார்ந்த கடமை அமைப்புகள் இருக்கும். அதேபோல் வீடு, வாகனம், சொத்து, வணிகம், டாக்ஸு, பேங்கிங் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சிறப்பாக சிறந்து விளங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேபோல் உணவு, ஆடை, அலங்காரம், ஆபரண பொருட்கள் இது போன்ற டிசைன் சம்மந்தப்பட்ட எது வேணாலும் அவருக்கு கை கொடுக்கும். இது போன்ற அமைப்புகள் தான் அவருக்கு இருக்குது பேசிக்காக. பட் இது நவம்சம் அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட அம்சங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ராசி கட்டத்தை சார்ந்து அவருக்கு தெளிவான நம்ம பலன்களை சொல்ல முடியும். அவருக்கு இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட முடியும். நவம்சத்தில் இதெல்லாம் அவருக்கு திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம், அவ்வளோதான். பட் குடும்பம் சம்மந்தப்பட்ட, மனைவி சம்மந்தப்பட்ட அமைப்பு நன்றாக இருந்தாலும் கூட சுக்கிரன் உச்ச சனி குருவோட சேர்ந்து குடும்ப அமைப்பில் இருக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை காமிக்க தான் செய்யுது. அதேபோல் இவர் ராசி கட்டத்தின் சார்ந்து அவருடைய பலன்களை தான் நம்ம இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். முந்தைய கூறியபடி அவர் பூராடம் 2ஆம் பாத நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் செவ்வாய்க்கிழமையில். அவருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே புதனும் செவ்வாயும். இங்கே லக்னம் வர்க்கோத்தம அமைப்பு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பட் அதே நேரம் புதன் செவ்வாய் சேர்க்கை லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதேபோல் இவருக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய புதனும் சரி, செவ்வாயும் சரி, புஷ்கர நவம்ச நட்சத்திர பாத அமைப்பை பெற்றிருக்கின்றன. ஒரு சிறப்பான யோகமான அமைப்பு தாங்க அது. அதேபோல் இவருக்கு சூரியன் 2ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 6ஆம் இடம் சார்ந்து ராகுவும், இவருக்கு 9ஆம் இடம் சார்ந்து சந்திரனும், குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அது மாந்தியோடு சேர்ந்து இங்கே குரு வக்ரமாகவும், இங்கே குருவும் சரி மாந்தியும் சரி புஷ்கர நவம்சம் நட்சத்திர சார அமைப்பை பெற்று மிக மிக யோகமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகராகவே இருக்கின்றார். 12ல் சனியும் கேதுவும் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. இவர் எப்படிப்பட்ட அமைப்பில் செயல்படலாம், இவரோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இவரோட குடும்பம் எப்படி இருக்குது, இவருடைய வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம். நம்ம முன்பே குறிப்பிட்டபடி புதன் செவ்வாய் இருக்கிறதுனால இவர் மருத்துவம் சார்ந்து, கட்டமைப்பு சார்ந்த, டிசைன் சம்மந்தப்பட்ட அமைப்பு, காவல்துறை, குறிப்பாக காவல், சட்டம், பாதுகாப்பு இது போன்ற துறைகளெல்லாம் இவரால் சிறந்து விளங்க முடியும். இது போன்று புதன் செவ்வாய் இருந்தாலே இவர்களுக்கான அமைப்பு இது வலுவாக கொடுக்கும். அதேபோல் சூரியனும் அருகிலே வரக்கூடிய அமைப்பு இருக்குது, 2ஆம் இடம் சார்ந்து இருக்குது. இவருக்கு தசாபதி அமைப்பு படி இவருடைய ஆரோக்கியம் சொல்லணும். இவருக்கு புதன் லக்னத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் கூட இவருக்கு அவ்வளோ புஷ்கர நவம்ச சாரத்தை பொருந்திருந்தாலும் கூட செவ்வாய் திசை இவருக்கு பெரிய பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத அவர் இருக்கக்கூடிய துறையை பொறுத்து தான் சொல்ல முடியும். அவர் இப்போ செவ்வாய் திசை தான் அவருக்கு போயிருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு மருத்துவத்துறை, சட்டம், பாதுகாப்பு, காவல்துறை, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறப்ப
ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ஒர்க்லலாம் அவர் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இந்த காலகட்டம் வந்து அவருக்கு சற்று பிரச்சனைக்குரிய காலகட்டம் தான். நான் தசாபுத்தி சார்ந்து அவருக்கு தெளிவான விளக்கத்தை பிறகு தருகின்றேன். இவர் வந்து எப்படி செயல்பட முடியும்னா, முன்பே குறிப்பிட்டபடி இவருக்கு வந்து 3ஆம் அதிபதியும் மற்றும் 6ஆம் அதிபதியும் மான புதன் வந்து இவருக்கு லக்னத்தில் வரக்கூடியதும், 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு. இவர் சுயமாகவே செயல்படக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பாங்க. இவர் வந்து பிறரை எதிர்பார்த்து செயல்படணும்னு இல்ல, அவசியம் இல்லை. இவர் சுய திறமையை பொருந்திருக்கிறார். இவர் தொழில் அமைப்புலலாம் இவரால் நிச்சயமாக செயல்பட முடியும். சிறப்பாகவே செயல்பட முடியும். 2ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சூரியன். சூரியன் வந்து இவருக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கின்றது. 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ஆம் இடத்திலிருந்து வருவது தந்தை சார்ந்த ஒரு குடும்ப ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். 4ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்திலிருந்து வருது. அதேபோல பார்த்தீங்கன்னா, இவருடைய 9ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தந்தை சார்ந்த அமைப்பு வந்து மிக மிக வலுவாக இருக்கக்கூடியது தான் தெரியுது. அதேபோல இவருடைய 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறையக்கூடிய 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதேபோல தான் இவருடைய 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து வருது. மனைவி சார்ந்த சில பிரச்சனை அமைப்புகளை இது தெளிவாக காட்டுகின்றது. இது வந்து எப்போ சரியாகும்? அது வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சந்திரனும் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறதுனால இவர் வந்து மருத்துவம் சார்ந்த துறைகளாக இருக்கட்டும், வணிகம், குறிப்பாக வணிகம், பேங்கிங் ரிலேட்டட் ஒர்க், குரு வேறு ஆட்சியாக இருக்காரு. நிர்வாகம் சார்ந்த அமைப்புகளில் பேங்கிங், இந்த டாக்ஸ் இது போன்ற அமைப்புகள்லாம் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும். ஷேர் மார்க்கெட்டு, ஆடிட்டிங் ரிலேட்டடு மற்றும் பார்த்தீங்கன்னா, இவர் கலைத்துறையில் சிறந்து விளங்க முடியும். வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்க முடியும். தந்தை சார்ந்த சொத்துக்கள் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கும். அதேபோல இவருக்கு வந்து 12ல் வந்து சனியும் கேதுவும் மறையக்கூடிய அமைப்பு வந்து இவர் ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு வெளிநாட்டில் இருந்து இயங்கக்கூடிய அமைப்பை தான் இது ஏற்படுத்தும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சார்ந்து இவர் இயங்க வேண்டிய சூழலை வந்து இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது, அதுவும் சனியோடு இருந்து இருக்கக்கூடிய அமைப்பு இயக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது வந்து இவர் ஒரு அரசு சார்ந்த வேலை அமைப்பில் வெளி மாநிலம் சார்ந்து இயங்கும் பட்சத்தில் அவருக்கு ஒரு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும். இந்த தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு அவர் சொந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு இயங்க முடியுமானா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த கிரகம் தான் அது சனி, மற்றும் நம்மளுக்கு வந்து நம்ம பிறப்பின் அடிப்படைக்கான கிரகம்னா அது ராகு, கேது. இந்த கேது வந்து சனியோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவருடைய குணநலங்களே பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு சந்தேகப்படக்கூடிய குணம் இருக்கும். அதாவது சந்தேகப்படுறதுன்னு அப்படி சொல்ல முடியாது. இது எப்படின்னா, ஒருத்தவங்களோட மனதை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது. மற்றவங்களோட மனசை படிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்களோட மனசுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய தன்மையை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அதாவது இந்த ஜோதிடம் பண்ணுறதா இருக்கட்டும், பெரிய உயர் ஆராய்ச்சி, உயர் இறை ஆராய்ச்சி செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா பிஹெச்டி போன்ற படிப்புகள், இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறதுலாம் ஓகே தான், நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். இல்லைன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து இது வந்து இறை ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட தன்மைகளில் வந்து அவர்கள் மேலோங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த 12ஆம் இடம் சுட்டி காட்டுகிறது. இது போன்று இவர் வந்து அதான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவருக்கு ஓரளவு நல்ல அமோக பலன்களை கொடுக்கும். அதே போல் சமூக ஊடகம் சார்ந்து இயங்கினாலும் அவருக்கு நல்ல ஒரு சாத்தியமான ஒரு லாபகரமான அமைப்புகளை இந்த சனி கேது சேர்க்கை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. இவர் வந்து சரியான தூக்கம் அதெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கிறது வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேபோல் இவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு அமைப்பு வந்து இந்த 12ஆம் இடம் சார்ந்த சனி கேது ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே வந்து வாழ்க்கையில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெறுத்து ஒரு போதும் அப்படிங்கிற ஒரு குணம், அர்ப்பணிக்கக்கூடிய குணம் வந்து ஒரு துறவரம் சார்ந்த வாழ்க்கையை வந்து இந்த சனி கேது குறிப்பாக மீனக்குள்ள 12ஆம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் தான். இது வந்து அவங்க மனைவி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதை சார்ந்து இவருடைய கிரக அமைப்பு இருக்கு. பட் வந்து அதை நிவர்த்தி செய்துக்கிட்டு, அதை புரிந்துகிட்டு அவர் வந்து மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா இது வந்து முக்தி மோட்சத்தை கொடுத்துருமா, இந்த பிறவியோட ஸ்டாப் பண்ணிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இவருக்கு வந்து இன்னும் வாய்ப்புகள், அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. இன்னும் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. குடும்ப பந்தங்கள்லாம் இருக்கிறதுனால பிறவிகள் வந்து இன்னும் அதிகமாக இருப்பதனால இவர் வந்து குடும்பம் சார்ந்து ஈடுபட வேண்டிய கடமைப்பட்டவராக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் வந்து இவருக்கு நம்ம எப்படிப்பட்ட செயல்பாடுகள் செய்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நான் முன்பே கூறியபடி இவர் வந்து நிச்சயமாக வணிகம், பேங்கிங், ஷேர் மார்க்கெட்டு, வெளிநாடு கலைத்துறை சார்ந்தெல்லாம் மீடியா சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் சிறப்பாகவே செயல்பட முடியுங்க அவர். அதேபோல் வந்து தொழில்நுட்பம் சார்ந்து அவரால் சிறப்பாக இயங்க முடியும். சுயமாகவே இயங்கக்கூடிய தன்மை புரிந்தவராகவும் இருப்பார். இவருக்கு வந்து அதான் பொழுதுபோக்கு அம்சம், உயர் ஆராய்ச்சி, பிஹெச்டி போன்ற அமைப்புகள், இது போன்ற ஆராய்ச்சி துறை, சுய ஆராய்ச்சி, இறை ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டு செயல்படக்கூடிய தன்மைகள்லாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட அமைப்பு, ட்ரஸ்ட், ஆர்கனைசேஷன்ஸ், முதலீடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இவருக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நீண்ட கால முதலீடுகள் செய்யும் பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகள் வந்து இவருக்கு பிரகாசமாக இருக்கும். உடனே வந்து இவர் கையால் கொடுத்தாருன்னா இமீடியட்டாக அது வந்து திரும்ப இவருக்கு கிடைக்காது. அதையும் இவர் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இவருக்கு வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், வடிவமைக்கக்கூடிய திறன் இதெல்லாம் வந்து இயல்பாகவே இருக்குங்க. இவர் வந்து குடும்பம் வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அமைப்புகள் தெரியுது. 9ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருப்பதனால, குரு ஆட்சியாக சந்திரனோடு சேர்ந்திருப்பதனால குடும்ப உறவுகள் சொல்கிறது தான் அதிகமாக கேட்பார். தன்னோட மனைவி சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது சரியாகக்கூடிய அமைப்புகளும் உள்ளன. அதேபோல் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அமைப்புகள் பொறுத்து இவருக்கு நம்ம வந்து பலன்களை விளக்கலாம். இவருக்கு முதல்ல வந்து சுக்கிர திசை தான் இருந்துச்சு. முதல்ல இருந்ததுனால அடுத்தது சூரிய திசை. சூரிய திசை
2014 வரைக்கும் வந்தது. அடுத்தது சந்திர திசை தான் இருக்குது. சந்திரன் வந்து இவருக்கு 4 மற்றும் 9 அப்படிங்கிறதுனால இந்த வணிகம், அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் இது போன்ற அமைப்புகள் அவருக்கு நல்ல பலன்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்ல பலன்களை கொடுத்துருக்கும். அடுத்தது வந்து செவ்வாய் போகுது. இப்ப செவ்வாய் இந்த நேரத்தில எப்படி செயல்படணும்னா, அவர் சுயமா தான் செயல்பட முடியும். இந்த நேரத்தில வந்து இவருக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். சில ஆரோக்கிய பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா கவனம் இந்த 2031 வரைக்குமே அவர் வந்து ஆரோக்கியம் தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில இருக்காருங்க. செவ்வாய் சுபத்துவமா இருந்தாலும் டிகிரி அமைப்பில அவர் லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு மூவ் பண்ற மாரி இருந்தாலும் கூட, அவர் வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில 2031 வரைக்கும் ஆரோக்கியம், சில விபத்து சம்மந்தமா கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட கவனம் தேவை. இவருக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட சில முதுகு சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட கவனம்லாம் தேவை இருக்குங்க. அதுபோல இவருக்கு செவ்வாய் சுயபுத்தி முடிஞ்சு இப்ப ராகு போயிருக்கு. ராகு 6ஆம் இடத்துலேருந்து இருக்காரு. இவர் வந்து நிச்சயமாக இந்த சமயத்தில வேலை அமைப்பு வந்து ஏதாவது பிரச்சனைகள் அமைப்புகள்லாம் இருக்கும். 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் இவர் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில உடல் ஆரோக்கியம் பிரச்சனை வரலாம், வழக்கு, வம்பு பிரச்சனைகள் வரலாம், குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த செவ்வாயே வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றமான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக 2031 வரைக்கும் முருக வழிபாடு அவருக்கு நல்ல பலன்களை உறுதியாக கொடுக்கும். 2031க்கு மேல ராகு நடக்கிறதுனால, அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில புரிதல்கள் தேவைங்க. அவருக்கு வந்து யாராவது ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணா இவர் வந்து புரிஞ்சுப்பாரு. ஏன்னா, இவர் கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு தேவைப்படுது. அதேபோல இவர் எப்படிப்பட்ட நான் சொன்ன மாரி இந்த 11, 12க்கான அமைப்புகள்ல இவர் செயல்படணும். கொஞ்சம் வீட்லேருந்து வெளியில இருக்கணும். சுயமாகவே செயல்பட முடியும். உயர் வணிகம் சார்ந்து செயல்பட முடியும். நிச்சயமாக வ அது போன்ற அமைப்புகள் எல்லாம் செயல்படும் பட்சத்தில, இவர் வந்து நிச்சயமாக ஒரு சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இருப்பார். அதேபோல இவர் வந்து இந்த டைம்ல வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. இவர் வந்து ஒரு இடத்துல இவரே சுயமாக தொழில் செய்தால் கூட, அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் இவர் ஒரு லேபர் மாரி அங்கே வேலை செய்யக்கூடிய அமைப்பில தான் இவர் செயல்பட வேண்டும். இவர் டாமினேட் பண்ணாருன்னா, இந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமாக தான் செய்யும். வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறையா கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுயமாக செயல்படணும். அதுலேருந்து வரக்கூடிய ரெம்யூனரேஷன்ஸ் ஒரு பார்ட் வந்து இவர் எடுத்துக்கிட்டு, இவர் வந்து அங்கே ஒரு எம்ப்ளாயி மாரி இவர் நடந்துக்கிறது வந்து மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இவர் வந்து டீமா செயல்படுறது, ஒரு 20, 50 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, எபிலிட்டி எல்லாம் இவருக்கு சிறப்பாகவே இருக்குங்க. நல்ல திறன் படைத்தவர் தான். இவருக்கு வந்து அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாயில வந்து குரு ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்தாலும் கூட, குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, இவர் வந்து பொதுவாக தாய், உறவுகள் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் அதிகமாக கேட்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும். அது மனைவி சார்ந்தும் இவர் புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் 7ஆம் அதிபதி 3ல வக்ரமாக இருக்கக்கூடிய தன்மை கூட மனைவி சார்ந்து இவருக்கு ஒரு இடமாற்றம், வெளியில இவர் மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில இருக்கும் பட்சத்தில, அவர்களுக்கான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட்சத்தில இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா நடக்கக்கூடிய செவ்வாய் திசை அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்ல. அடுத்த ராகு திசை கூட அவ்வளோ சூப்பரான திசையா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இவர் வந்து குறிப்பிட்ட அம்சங்கள்ல செயல்படும் பட்சத்தில மிக மிக சிறப்பாக அவர் வந்து நான் சொன்ன துறைகள்ல எந்த துறையில இயங்குறாரு, எப்படி செயல்படணும் அப்படிங்கிற மாரி ஒரு கன்சல்டேஷன் இருந்துச்சுன்னா, நிச்சயமாக நான் அவருக்கு வந்து தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து கூற முடியும். இது போன்ற அமைப்பில நீங்க செயல்படும் பட்சத்தில உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சுபத்துவமாக, சிறப்பாக எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்ல முடியும். ஆனா ஆரோக்கியம், அடிவயிறு மற்றும் விபத்து சம்மந்தப்பட்ட கவனம் உறுதியாக தேவைப்படுகின்றது. அதேபோல பார்த்தீங்கன்னா, இளைய சகோதர, மூத்த சகோதர அமைப்பு மற்றும் பங்காளி சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த சமயத்தில நீங்க வந்து 2031 வரைக்குமே, அதுக்கு பிறகு கூட ராகுலையும் கூட சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்க வந்து கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது. மொத்தத்தில நீங்க வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தள்ளி இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.